அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு 13/4/2024 முடிவதற்குள் முதலும் முடிவுமான சூரியன் சனியை விட்டு விலகுகிறாருங்க. பிறகு ராகுவுடன் இணைகிறாரு. இந்த இணைவின் காரணமாக விருச்சிக ராசினியர்களுக்கு இனிதான் மிரட்டல் ஆரம்பம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில விருச்சிக ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, அது மட்டும் இல்லாம மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், மகரத்தில் செவ்வாயும், கும்பத்தில் சனியும், சுக்கிரனும், மீனத்தில் ராகு, சூரியன், புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். சூரியன் என்பவர் இந்து தொன்மவியலில் அடிப்படையில் நவகிரகங்களின் முதன்மையானவர் ஆவார். இவர் பிறந்த நட்சத்திரம் அஸ்தம், கன்னி ராசியாகும். சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் தட்சனின் மகள் அதித்திக்கும் காசிப முனிவருக்கும் சூரியன் பிறந்தாரு. சூரியனுக்கு சாயா என்ற மனைவியும் இந்த தம்பதிகளுக்கு சாவர்ணி மனோ, சனீஸ்வரன், தபதி என குழந்தைகளும் உள்ளதாக பாவிஷ்ய புராணம் கூறுகிறது. சூரியனுடைய மற்றொரு மனைவியினுடைய பெயர் சந்தியா. இத்தம்பதிகளுக்கு பிறந்தவர் யமன். சூரியனின் முதல் மனைவிக்கு பிறந்தவர்கள் யமன் மற்றும் யமுனை நதி எனவும், சூரியனின் முதல் மனைவி சூரியனுடைய வெப்பம் தாங்க முடியாமல் சிறிது காலம் அவரை பிரிந்திருக்க எண்ணி தன்னை போலவே ஒரு நிழலை உருவாக்கி விட்டு சென்றாள் எனவும், அந்த நிழல் உருவம்தான் சாயா எனப்படும் சூரியனுடைய இரண்டாவது மனைவி எனவும், சாயாவுக்கும் சூரியனுக்கும் பிறந்தவர்தான் நவகிரகங்களின் ஒருவராகிய சனி எனவும் கூறப்படுது. மகாபாரதத்தில் பாண்டவர்களுடைய தாயான குந்தி தனது சிறு வயதில் துர்வாச முனிவருக்கு ஆற்றிய சேவையினால் மனம் மகிழ்ந்த துர்வாசர் குந்திக்கு ஒரு மந்திர உபதேசம் வழங்கினார். இம்மந்திரத்தை கொண்டு எந்த தேவரிடம் வேண்டுமானாலும் குழந்தை வரம் பெறலாம். விளையாட்டு பருவத்தில் இருக்கும் குந்தி இதை சோதித்து பார்ப்போம் என சூரிய தேவரிடம் மந்திரத்தை உச்சரித்தாள். மனம் குளிர்ந்த சூரிய தேவன் குந்திக்கு குழந்தையை வழங்கினார். அக்குழந்தை கர்ணன் ஆவார். மகாபாரதத்தில் இவர் தாராள கொடைவள்ளல், மாபெரும் வீரரும் திகழ்ந்தவர். இப்படிப்பட்ட சூரியன் உலக இயக்கத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக விளங்குகிறாரு. அதன் சக்தியால் தான் ஜீவராசிகள், பயிர்கள் வாழ்கின்றன, வளர்கின்றன. கோடை, குளிர், மழை போன்ற பருவ மாற்றங்களுக்கும் கூட சூரியனாலேயே ஏற்படுகிறது. இத்தகைய சிறப்புமிக்க சூரியனை நம்மவர்கள் வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். சூரியனை வழிபடும் சமயத்திற்கு சௌமாரம் என்ற பொருள். சூரியன் சிவபெருமானினுடைய வலது கண்ணாக இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. சூரியனை சிவனோடு ஒப்பிட்டு சிவசூரியன் என்றும், விஷ்ணுவோடு ஒப்பிட்டு சூரிய நாராயணர் என்றும் அழைப்பார்கள். சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்த சூரியன் கிரகபதம் என்னும் பேரும் 1000 கிரகங்களோடு ஒளிமண்டலத்தில் உலாவரும் உயர்வையும் பெற்றாரு. சூரியன் மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளும் செல்வாரு. அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுதுதான் மாத பிறப்பு நிகழ்கிறது. சூரியன் பச்சை நிறமுடைய 7 குதிரைகள் பூட்டிய தேரில் வலம் வருகிறாரு. அந்த தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் தான் உண்டு. இந்த குதிரைகள் பூட்டிய தேரை ஓடுபவருடைய பெயர் அருணன். இவருக்கு கால்கள் கிடையாது. இவர் திருமாலின் பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருட பகவானுடைய அண்ணன் ஆவார். சூரியனின் ரதம் பொன்மயமானது. இந்த ரதத்துக்கு 5 ஆரங்களும் 3 நாபிகளும் உண்டு. 3 நாபிகளும் 3 காலத்தை குறிக்கும். சூரிய சக்கரத்தில் உள்ள 6 கட்டைகளும் 6 ருதுக்களை கூறுகின்றன. சக்கரத்தின் மேல்பாகமும் கீழ்பாகமும் உத்ராணியம், தட்சியானிய காலத்தை குறிக்கிறது. சூரிய பகவான் தன்னுடைய தேரில் 4 பட்டணங்களை சுற்றி வந்து காலை, மதியம், மாலை, அர்த்தராத்திரி என்ற காலங்களை உண்டாக்குகிறாரு. சூரிய பகவானை வழிபடும் விரதங்களில் முக்கியமானது ரத சப்தமி ஆகும். இது சூரிய ஜெயந்தி என்று அழைக்கப்படுகிறது. தை மாதத்தில் வரும் சப்தமியே ரத சப்தமி என்று அழைக்கிறார்கள். அன்றைய தினம் சூரியன் பயணிக்கும் தேரை இழுத்துச் செல்லும் 7 குதிரைகளும் ஒரே சேர வடக்கு நோக்கி திரும்பி பயணத்தை தொடர்கின்றன. இந்த இனிய நாளில் சூரிய உதயத்தில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவது சிறப்பு சேர்ப்பதாகும். அது மட்டுமில்லாமல் இந்த ரத சப்தமி என்று தொடங்கும் தொழில் பணிகள் மிகவும் சிறப்பாக நடைபெறும். அதேபோல் இந்நாளில் செய்யப்படும் தான தர்மங்களும் பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும் என்கிறார்கள்.
ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் யோக நிலையில் இருந்தால் தலைமை பதவி தானாக தேடி வரும். உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் குன்றின் மேல் ஈட்ட விளக்கு போல புகழால் பிரகாசமடைவார்கள். அரசு அதிகாரம் தானாக தேடி வரும். சிறந்த நிர்வாகி என பெயர் எடுப்பார்கள். சூரியன் தந்தைக்காரகன் என்பதால் தந்தையினுடைய பாசம் அபரிமிதமாக இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். மனதைரியம் அதிகரிக்கும். அறிவும் திறமையும் அதிகரிக்கும். எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பார்கள். எந்த பிரச்சனைகளையும் சமாளிக்கும் மனதைரியத்தை சூரிய பகவான் அளித்தருள்வாரு. சூரியன் ஆத்மகாரகன். உடலுக்கும் உள்ளத்திற்கும் சக்தியை தருபவர் அவரே. ஜாதகத்தில் பலமில்லாமல் இருந்தால் உடல் உஷ்ணம் ஏற்படும். சோர்வாக இருப்பார்கள். கண் பார்வை கோளாறு ஏற்படும். தலைவலி தலைச்சுற்றல் ஏற்படும். சூரியனால் என்னென்ன யோகங்கள் வரும் என்று பார்க்கும் போது சூரியனும் புதனும் ஒன்றுக்கொன்று நெருக்கமான கிரகங்கள். ராசியில் அடிக்கடி கூட்டணி அமைத்து சஞ்சரிக்கும். புத ஆதித்ய யோகமும் ராஜ யோகமும் வழங்கக்கூடியவர்கள். இந்த யோகத்தால் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். செல்வமும் செல்வாக்கும் இவர்களை தேடி வரும். ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனுக்கு 12ஆம் வீட்டில் சந்திரன் ராகு கேதுவை தவிர செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி இவர்களில் ஒருவர் இருந்தால் அது வசி யோகம் என்பார்கள். இந்த யோகத்தால் பிறந்தவர்கள் வசி யோகத்தில் பிறந்தவர்கள் இந்த அமைப்பில் பிறந்தவர்களை அனைவரும் விரும்புவார்கள். நல்ல குணமும் தர்ம சிந்தனையும் உடையவர்களாக இருப்பார்கள். அரசாங்க உயர் பதவி வேலை செய்யும் இடத்தில் தலைமை பதவி பெற்று வாழக்கூடியவர்கள். இனிமையான வார்த்தை பேசக்கூடியவர்கள். எண்ணற்ற நன்மைகள் இவர்களுக்கு தேடி வந்து அமையும். இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சூரிய பகவான் மீன ராசியில் ராகு மற்றும் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்க இருக்காரு. இதன் காரணமாக விருச்சிகராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இதுவரை மகரத்தில் இருந்த சுக்கிரன் இந்த காலகட்டங்கள்ல கும்பத்துக்கு சென்று சனி சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்க இருக்கிறாருங்க. அதிகமான பிரயாணங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. தடங்களான வேலைகள் மறுபடியும் தொடர ஆரம்பிக்குங்க. நட்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. விருச்சிகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால உங்களுக்கு எதிலும் ஒரு நல்ல துணிவும் தைரியமும் பிறக்க இருக்குதுங்க. ஏதாவது ஒரு இடத்தில் இருந்து உதவிகள் கிடைத்து கொண்டே இருக்குங்க. உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. கலைத்துறையில் புது சந்தர்ப்பங்கள் கூடி வர இருக்குதுங்க. உடன் பிறப்புகளால் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் உள்ள கேது வெற்றி வாய்ப்புகளை தருவாருங்க. வியாபாரத்தில் ஏற்பட்டு வந்த போட்டிகள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. பெண்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது குருவினுடைய நிலையும் ராகுவினுடைய நிலையும் உங்களுக்கு ஆதரவாக இல்லை என்பதை உணருங்க. ஆரோக்கிய குறைவுகள் அனைத்து மருத்துவரை உடனே அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. எதையும் தாமதிக்க வேண்டாங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியம் எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனைகள் தலை தூக்குங்க. உங்களுடைய கவலையை அதிகரிக்கலாங்க. நாளில் சூரியன் சனியும் இணைந்திருந்ததால சில சிக்கல்கள் உருவாகி கொண்டிருக்கும். ஆனால் அந்த சிக்கல்கள் கூடுமான வரையில் நல்லபடியாக நீங்கி பல முன்னேற்றங்களும் இந்த தருணங்கள்ல ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பது சூரியனுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. விருச்சிகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்க. எந்த கஷ்டமும் விலகுங்க. செவ்வாய்க்கிழமைகள்ல முருகனை சிவப்பு மலர் கொண்டு வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.